ஒரு முறை சரி சிக்கன் வாங்கினா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் நல்லாயிருக்கும். சிக்கன் கிரேவி ஒரு முறை செஞ்சால் நீங்கள் திரும்ப திரும்ப இந்த ரைஸ் எடுத்து செய்வீங்க. டேஸ்ட் அந்த மட்டும் நல்லா இருக்கும். சிக்கனை நீங்கள் க்ளீன் பண்ணி நல்லா கழுவி எடுத்துக்குவோம். நான் ஒரு 3/4 கிலோ மாதிரி எடுத்துட்டேன். அதோட 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி மிளகாய்த்தூள் தனித்தூள் சேர்த்துட்டேன். சேர்த்து ஒரு அரை லெமன் மாதிரி அப்படி பிழிஞ்சு ஊற்றிக்கணும். ஊற்றின பிறகு இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். 2 டீஸ்பூன் மாதிரி உப்பு சேர்த்துட்டேன். உப்பு சேர்த்த பிறகு இதெல்லாம் நல்லா கையாலே கலந்துட்டு இதை அப்படியே ஊற வச்சிடணும். ஒரு அரை ஹவர் மாதிரி, இல்லாட்டி ஒரு ஹவர் ஊற வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஊறின பிறகு இதை நாங்கள் சமைச்சு எடுத்துக்கணும். இது ஒரு முறைக்கு இதுக்கான மசாலா பொருள் ரெடி பண்ணிட்டு ஒரு பேனில் சோம்பு சீரகம் மிளகு இதெல்லாம் நல்லா போட்டு வறுத்து எடுத்துக்கணும். இதோட ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கணும். சேர்த்து இதையும் வறுத்து எடுத்துக்கணும் கருவிடாமைக்கு. உங்களுக்கு இதோட கொத்தமல்லி விதை இருந்தால் சேர்த்துக்கொள்ளும். என்கிட்ட கொத்தமல்லி விதை இல்லாததால் கொத்தமல்லி பவுடர் சேர்த்துக்கணும். சேர்த்து இதை வறுத்தெடுத்து ஆற வச்சு பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு சட்டியில் தேங்காய் எண்ணெய் சேர்த்த பிறகு 2 டேபிள் மாதிரி சேர்த்த பிறகு பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்க்கணும். போட்டு நல்லா பொரிய விடணும். பொரிய வயசில் 2 பெரிய வெங்காயம் முன்னப்படி நீள்வாட்டி கட் பண்ணி போட்டுக்கணும். இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் சேர்த்துக்கொள்ளையில நான் இஞ்சி சேர்த்து நல்லா இதை வதங்க விடணும். இது வதங்கி வரைசால் இதோட கடுகு வெந்தயம் சேர்த்துக்கணும். சேர்த்து இதெல்லாம் நல்லா வதங்கி விட்ட பிறகு இதோட தக்காளி சின்ன மிளகாய் கறிமிளகாய் சேர்த்துக்கணும். சேர்த்து இதையும் நல்லா வதங்கி வரைச்சி ஒரு கொத்து கருவேப்பிலை ரம்பையில் சேர்த்துக்கணும். சேர்த்தெல்லாம் நல்லா வதங்கி விடணும். இதெல்லாம் நல்லா வதங்கி வர சொல்லி அவங்களுக்கும் தேவையான ஒரு சேர்த்த மாதிரி இல்லாமல் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கணும். அது நல்லா கலராக இருக்குது சிக்கன் கிரேவி. நான் ஒரு அரை டீஸ்பூன் மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்த பிறகு தான் நல்ல கலர் ஆகி வரும். இப்போ இதோட சிக்கனையும் நான் சேர்த்துடுவேன். சேர்த்த பிறகு ஒரு 10 நிமிஷம் மாதிரி மூடி போட்டு வேக வச்சுடுவேன். சிக்கன் சேர்த்து இது நல்லா வச்சு அந்த எண்ணெயிலும் இந்த சிக்கன் நல்லா முன்னாடி கலந்துக்கணும். கலந்துட்ட பிறகு இதை அப்படியே நான் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுட்டேன். 10 நிமிஷத்துக்கு பிறகு நாங்கள் அரைச்சி வச்சுருந்து இந்த பவுடரை இதோட சேர்த்துக்க வேண்டியதுதான். மசாலா பவுடர் எல்லாம் சேர்த்த பிறகு இது எப்படி நல்லா சிக்கன் எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த மசாலா பொடி சேர்த்தால் இந்த சிக்கன் சரி நல்ல ஒரு மனம் அதோட டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இதெல்லாம் கலந்துட்ட பிறகு இதுக்கு தேவையான கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை வேக வச்சுட வேண்டியதுதான். வெந்து நல்லா வற்றி வந்த போது நீங்கள் இறக்கி உங்களுக்கு ரைஸ் சாப்பிடணும். வேண்டியதோடு உங்களுக்கு தொட்டு சாப்பிடக்கூடிய நல்ல ஒரு சிக்கன் கிரேவி கறி ரெடி. நீங்களும் இன்ஷால்லா முறை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் நல்லா இருக்கும். கறின்னு இப்படி தான் இருந்துச்சு. தேங்க்யூ.